யார் எங்கே? சொல்லுங்கள் அரசே. தூக்கம் வரவில்லை, என்ன செய்வது? கொசுக்கடி காலமா இருக்குது அரசே, என்னால தூக்கம் வரவில்லை. இவருக்கு தூக்கம் வரவில்லை என்றால் ஒரு இடத்துல தூங்கவும் மாட்டார், ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானே. அமைச்சரே, நம் ஊழியக்காரர் நிறைவேற்றுக்கு நம் ராஜ்யத்திலிருந்து கடன் கொடுத்தோம் அல்லவா, அந்த புத்தகத்தை எடுத்து வாருங்கள். இவருக்கு தூக்கம் வரவில்லை என்று நம்மளையும் விடிய விடிய தூங்க படிக்கார். ஐயோ, அரசே எடுத்து வந்துட்டாரு. இவர் 16 கோடி ரூபாய் கடன் நம் நாட்டிற்கு கடன் கொடுக்க வேண்டும் அரசே. 10,000 கோடி ரூபாயா? அவனை உடனே அழைத்து வார். வணக்கம் அரசே. வணக்கம் அரசே. ஹலோ. 10,000 கோடி நான் எத்தனை வருஷம் ஆயிட்டு கடன் கொடுத்து, நீ அந்த கடனை எனக்கு நீ கொடுக்கலாம். உன் பொண்டாட்டி பிள்ளையில வித்தாவது எனக்கு அந்த கடனை கொடு. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கொடுத்துருந்தேன். மனைவிக்கு உடம்பு சரியில்லையா, இப்போ குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கெல்லாம் துட்டு செலவாயிட்டியா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வேலை பார்த்து கொடுத்துருந்தேன். என்னை மன்னிச்சிருங்கய்யா. மன்னிச்சிருங்கய்யா. சரி, நான் உன்னை மன்னித்து விட்டேன் போ, கடனை கழித்து விட்டேன் போ. பாரு, நம்மகிட்ட 1200 ரூபாய் கடன் வாங்கினவா வாரா. 1200 ரூபாய் கடன் வாங்கி பல வருஷம் ஆச்சு, நீ இன்னும் கொடுக்கல. என் கண்ணுலே மாட்டல, நீ இப்பதான் மாட்டியிருக்க. எனக்கு கடனை இப்போ உடனே கொடு. ஐயா மன்னிச்சிருங்கய்யா, இன்னும் 1 மாசத்துல இந்த கடனை திருப்பி கொடுத்துருந்தோம் ஐயா. பொன்னாடி பிள்ளைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லையா, இன்னும் 1 மாசத்துல இந்த கடனை திருப்பி கொடுத்துருந்தேன். மன்னிச்சிருங்கய்யா, சீக்கிரம். மன்னிக்கலாம் முடியாது, எனக்கு இப்ப முன்ன இங்க கொடுத்த ஆகணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை எழுதி வச்சிருவேன். அரசர் 16,000 கோடி மன்னிச்சு விட்டாரு, வெறும் 1200 ரூபாய்க்காண்டி அவன் கழுத்தை பிடிச்சு நரிக்கிறான். உடனே அரசர்கிட்ட போய் சொல்லணும், அரசே ஒரு 16,000 கோடி கொடுத்து மன்னிச்சீங்களே அரசே, அவ வெறும் 1200 ரூபாய்க்காண்டி அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறான்னு சொல்றான் அரசே. உடனே அவனை அழைத்து வாருங்கள். அரசர் கூப்பிடுறாரு. உனக்கு நான் 10,000 கோடி ரூபாய் கொடுத்து உன்னை மன்னிச்சு விட்டுருக்க, வெறும் 1200 ரூபாய்க்கு ஒருத்தன் கழுத்தை பிடிச்சிருக்கோம். உன்னை நான் இப்ப சிறையில் அடைக்கிறேன். அமைச்சரை இவனை பிடிச்ச சிறையில் அடைங்கள். இந்த நாடகத்தின் கருத்து என்னன்னா, நாம் பிறருடைய தப்பிதங்களை மன்னித்தால் தேவனும் நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார். நாம் பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்காவிட்டால் தேவனும் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார்.